வணக்கம். முன்னாள் குடியரசுத் தலைவர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களோட பிறந்த நாளை ஆசிரியர் தினமாக இந்தியா முழுசும் கொண்டாடி வருகிறார்கள். இந்த நாள்ல அமெரிக்காவோட வர்த்தக ஆலோசகர் பீட்டர் நவேரா அவர்கள் சொன்னதுதான் எனக்கு நினைவுக்கு வருது. அதாவது அவர் என்ன சொன்னாருன்னா, பார்ப்பனர்கள் இந்திய மக்களை மக்களோட உழைப்பை சுரண்டி பிழைக்கிறார்கள் என்று சொன்ன அந்த நிகழ்வுக்கு தான் நான் ஞாபகத்துக்கு வருது. ஏன் அப்படி சொல்கிறேன் என்று பார்த்தாக்க, இப்ப ராதாகிருஷ்ணன் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்துக்கிட்டா, அவர் 1988 பிறந்தாரு. அவர் பிறந்து சென்னை மாகாண கல்லூரியில ஆசிரியராக பணிபுரிந்தாரு. அதற்கு பிறகு கல்கத்தா, மைசூர், வாரணாசி போன்ற இடங்கள்லாம் தத்துவ பேராசிரியராக பணியாற்றினார். அது மட்டும் இல்ல, அவர் விடுதலை போராட்டத்துக்காக, நல்லா கவனிச்சுக்கோங்க, விடுதலை போராட்டத்துக்காக அவர் விடுதலை போராட்டத்துல கலந்துக்கல, ஆனால் மனதார ஆதரவு தெரிவிச்சாராம். மனதார ஆதரவு தெரிவிச்சாக்க எந்த அளவுக்கு அவங்களுடைய பங்கீடு விடுதலை போராட்டத்துல இருக்குன்னு நாம யோசிக்கணும். இவர் பிறந்த நாளா ஆசிரியர் தினமா கொண்டாடுறாங்க. இன்னொரு ஆசிரியர் இருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தோம்னா, 1831 மகாராஷ்டிரா மாநிலத்துல சாவித்ரிபாய் புலே அப்படின்றவங்க, அந்த பெண்மணி பிறந்தாங்க. 1848 அதாவது அவங்களுடைய 17வது வயசுல 9 பெண்களை கொண்டு அவங்க ஒரு பள்ளி ஆரம்பிக்கிறாங்க. அந்த பள்ளிக்கூடத்துல தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பெண்களுக்காக, பெண் உரிமைக்காக குரல் கொடுத்து அந்த பள்ளிக்கூடம் நடத்துறாங்க. தலைமை ஆசிரியராக இருந்து அவங்க அந்த பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது இந்த ஆதிக்க சிந்தனையாளர்கள் பெண் படிக்க கூடாது என்று அந்த ஆணாதிக்கவாதிகள் இந்த சாவித்ரிபாய் பூலே அம்மையார் மீது மலம், சாணி, சேற்றவாரி கரைச்சி அவங்க ஸ்கூலுக்கு போகும்போது அவங்க சேலையில அவங்க மேல அடிக்கிறது, கல்ல தூக்கி அடிக்கிறது, இந்த மாதிரி தினந்தோறும் அவங்கள பள்ளிக்கு போக விடாம தடைகள் பண்ணியிருக்காங்க. இந்த அம்மையார் என்ன செய்வாங்கன்னாக்க, இங்க இருந்து வீட்டுல இருந்து போகும்போது ஒரு கிழிஞ்ச பழைய புடவைய கட்டிட்டு போயிட்டு ஸ்கூலுக்கு போனோம்னா அந்த புடவைய கழட்டி போட்டு வேற ஒரு சேரீ கட்டிக்கிட்டு அந்த பெண்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த அம்மையாருக்கு நாம ஆசிரியர் தினமா கொண்டாடணுமா, இல்ல பார்ப்பனராக பிறந்ததுனாலேயே அவரை ஆசிரியர் தினமாக அறிவித்தாங்களா? 2 பேரும் செஞ்ச சேவையில எது சிறந்த சேவை அப்படின்னு நம்ம யோசிக்கணும். ஏன் அவரு அமெரிக்க வர்த்தக ஆலோசகர் அப்படி அந்த வார்த்தையை சொன்னாருன்னு. அது மட்டும் இல்ல, சுதந்திர இந்தியாவுல, அதாவது 1956 to 58 வரைக்கும் டி கிருஷ்ணமாச்சாரி என்ற ஒரு பார்ட்னர் தான் முதல் நிதி அமைச்சராக அவர் இருந்திருக்காரு. அது மட்டும் இல்ல, 1964, 66 காலகட்டத்திலயும் அவர் நிதி அமைச்சரா இருந்திருக்காரு. இந்த நேரத்துல என்ன பண்ணிருக்காருன்னா, அவர் நிதி அமைச்சரா இருந்திருக்கும் போது ஹரிதாஸ் முத்ரா என்ற பெயர்ல ஒரு தனியார் நிறுவனத்துக்கு LIC நிறுவனத்தை விற்பனை செய்வதற்காக ஊழல் செய்ததாக அவர் மேல குற்றச்சாட்டு வருது. இது குறித்து பாராளுமன்றத்தெல்லாம் விவாதம் பண்றாங்க. அப்போ இவரை பதவி விலக சொல்லி எதிர்கட்சிகள்லாம் கோஷம் வைக்கிறாங்க. இதனால அப்போதைய பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேருவுக்கும் பெரோஸ் காந்திக்குமே பிளவு ஏற்படுகிறது, பிரச்சனையாகிறது. இந்த நேரத்துலதான் அவர் மேல பதவி நீக்கம் செஞ்சு அவர் மேல விசாரணை கமிஷன் ஒண்ணு வைக்கிறாங்க. யார் தலைமையிலனாக்க, சாப்லா கமிஷன், அதாவது சுதந்திர இந்தியாவின் முதல் அட்டர்னி ஜெனரல் அவருடைய தலைமையில விசாரணை கமிஷன் ஒண்ணு வச்சு TTK கிருஷ்ணமாச்சாரி மீது அந்த ஊழல் நடந்ததாக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டை விசாரணை செய்து உண்மைதான் என்று ஆதாரங்கள் நிரூபிக்கப்பட்டதுனால அவர் பதவியும் விலகினார். டி கிருஷ்ணமாச்சாரி. இப்படி சுதந்திர இந்தியாவிலையும் முதல் ஊழலை கண்டுபிடிச்சு ஊழலை செய்ததும் பார்ப்பனர்கள் தான். பிரிட்டிஷ் ஆங்கில ஆட்சி காலத்துல அவங்க எப்படி பண்ணாங்கன்னாக்க, இந்த 1973 சென்னை மாகாண ஒழுங்குமுறை சட்டம்னு ஒண்ணு கொண்டுட்டு வராங்க. மதராஸ் மாகாண ஒழுங்குமுறை சட்டம்னு ஒண்ணு கொண்டுட்டு வராங்க. கொண்டுட்டு வரது யாருன்னு பார்த்தா வில்லியம் பெண்டிங் பிரபு. மதராஸ் மாகாண ஒழுங்குமுறை சட்டம் கொண்டுட்டு வராங்க. இந்த சட்டம் என்ன சட்டம்னாக்க, இந்த சிசுக்களை கொல்றது இதெல்லாம் தடை பண்ணி சட்டம் கொண்டுட்டு வராங்க. அப்புறம் உடன்கட்டை ஏறுவது, இப்படி அந்த மாகாணத்தை
ஆளுவதற்கான உண்டான அந்த ஒழுங்குமுறை சட்டம் கொண்டுகிட்டு வராங்க. இந்த சட்டம் வந்து அங்க இருக்கிற வங்காள கவர்னருக்கும் கவர்னர் ஜெனரலுக்கும் அதிகார மயத்தை மையப்படுத்தியும் சென்னை மாகாண வெளியுறவு கொள்கைக்கும் அவருக்குரிய அதிகாரத்தை வங்காள கவர்னர் கொடுத்து இந்த சட்டம் கொண்டுட்டு வராங்க. அப்படி கொண்டுட்டு வரும்போது 1975ல வங்க ஒழுங்குமுறை சட்டம்னு ஒண்ணு கொண்டுட்டு வராங்க. அப்போ அங்க அந்த சட்டம் கொண்டுட்டு வரும்போது அங்க இருக்கிற அந்த பார்ப்பனர்கள் எல்லாம், அதாவது அப்போ வந்து பனாரஸ் பார்ப்பனர் என்று அந்த பார்ப்பனர்களை சொல்லுவாங்க. இப்ப வந்து அது வாரணாசி பார்ப்பனர்கள் அவங்க. அப்போ அந்த பார்ப்பனர்கள் எல்லாம் போய் சொல்லி ஒரு சட்டம் கொண்டுட்டு வரும்போது அது வந்து எல்லோருக்குமான சட்டமா அந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் கொண்டுட்டு வருது, வங்க ஒழுங்குமுறை சட்டம். அந்த சட்டத்தை எல்லோருக்குமான சட்டமா கொண்டுட்டு வரும்போது இந்த சட்டத்தை நாங்களாம் எப்படி செயல்படுத்துவோம்? அந்த பனாரஸ் பார்ப்பனர்கள் போயிட்டு அரசாங்கம் அந்த கவர்னர் ஜெனரல்கிட்ட வாதிடுறாங்க. அதே எப்படி அவங்களும் நாங்களும் ஒன்னா, அவங்களும் நாங்களும்னா அந்த பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், இந்த வன்னியர், ரெட்டி, செட்டியார்னு சொல்றாங்கல்ல, அங்க அவங்க ஊர்ல வேற பேர்ல அழைக்கலாம், கவுடா, மோடி, இந்த மாதிரி வேற பேர்ல அவங்கள அழைக்கலாம், ரெட்டி இப்படி அழைக்கலாம். அந்த மாதிரி பிற்படுத்தப்பட்ட சாதிக்காரங்களும் நாங்களும் ஒன்னா, நாங்க வந்து தெய்வத்துக்கும் மேலானவர்கள், கடவுள் மாதிரி தெய்வத்துக்கும் மேலானவர்கள், நாங்க வந்து அதிகாரம் படைத்தவர்கள், அதாவது புனிதமானவர்கள், அப்படி இல்ல எங்களெல்லாம் சட்டத்துக்குள்ள கொண்டுகிட்டு வரக்கூடாது. அப்படி கொண்டுட்டு வந்தாங்கன்னா பார்ப்பனர்கள்லாம் ஒன்று சேர்ந்து உங்களை வந்து நாங்க எதிர்க்கிற வேலையை செய்வோம், கட்டுப்பட மாட்டோம் நாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் மிரட்டனவங்க தான் இந்த பனாரஸ் பார்ப்பனர்கள். அதாவது நாங்க பிறப்பாலேயே உயர்ந்தவர்கள், நாங்க எந்த ஒரு சட்டத்திட்டத்துக்கும் கட்டுப்பட மாட்டோம், நாங்க கொலை செய்வோம், பலாத்காரம் பண்ணுவோம், திருடுவோம், கொள்ளையடிப்போம், எல்லாம் வேணாலும் செய்வோம், ஆனாலும் நாங்க வந்து ரொம்ப நல்லவங்க, நாங்க இந்த சட்டத்துக்குள்ள வரமாட்டோம், அப்படியே நாங்க செஞ்சாலும் இந்த சட்டம் வந்து எங்களை தண்டிக்க கூடாது, அப்படியே நாங்க எந்த தப்பு செஞ்சாலும் சரி இந்த சட்டம் எங்களை தண்டிக்க கூடாது என்று சொல்லி வாதாடி சட்டத்துக்கு கட்டுப்பட மாட்டேன் என்று சொன்னவர்கள் தான் இந்த பனாரஸ் பார்ப்பனர்கள். இப்படிப்பட்ட அப்போதிருந்து பிரிட்டிஷ் அரசு காலத்துக்கு முன்னாடி, ராஜாக்கள் காலத்துக்கு முன்னாடியில இருந்தும், பிரிட்டிஷ் அரசு காலத்திலையும் சரி, இப்போ சுதந்திர இந்திய காலத்திலையும் சரி, பார்ப்பனர்கள் இந்தியர்களின் உழைப்பை சுரண்டி தின்னு கொளுத்து போன கூட்டம் தான் என்பதற்கு இத்தனை வருஷமா தமிழர்களாகிய நம்ம தான் சொல்லிட்டு வந்தோம். திராவிட இயக்கங்கள், தந்தை பெரியார், அண்ணா, கலைஞர், அயோத்திதாச பண்டிதர், டாக்டர் நடராசன், பிட்டி தியாகராயர், TM நாயர் போன்ற தலைவர்கள்லாம் சொல்லிட்டு வந்தாங்க. இன்னைக்கு நம்மளுடைய முதல்வர், திராவிட மாடல் முதல்வர் அவர்கள் பார்ப்பனர்கள் எப்படியெல்லாம் இந்தியர்களை சுரண்டி பிழைத்தார்கள் என்று சொல்லிட்டு வராங்க. இன்று அமெரிக்காவோட வர்த்தக ஆலோசகர் ஏன் அவர் அப்படி சொன்னாருனாக்க, இந்த கச்சா எண்ணெய் வாங்குறாங்க இல்லையா ரஷ்யாவில இருந்து, அந்த கச்சா எண்ணெயை வாங்கி அதை வாங்குறது இந்த அதானி அம்பானி குரூப்ஸ்க்கு மோடி வாங்கி தர்றாரு, குறைந்த விலைக்கு வாங்கி இவங்க அதுக்கு கெயின் வச்சு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யறாங்க. அப்படி குறைந்த விலைக்கு வாங்கின எண்ணெய் ஏழை எளிய மக்கள், இந்திய மக்கள் பயன்படுத்தும் விதத்துல அந்த எண்ணெயை கொடுக்காம இவங்க வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யறாங்க. அதனால என்னாச்சுன்னா, இதை பார்த்த ட்ரம்ப், நீங்க இன்னும் மக்களுக்கு பயன்படுத்துற மாதிரி அதை செஞ்சிருக்கணும், அதுவும் இல்லை, யாரோ ஒரு பார்ட்னர்கள் வந்து ஒரு கார்பரேட் நிறுவனங்கள் அதற்குண்டான பலனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க, மக்களுக்கு இதனால எந்த நன்மையும் இல்லை. ரெண்டாவது வந்து எங்களுக்கு வந்து வரியை அதிகமா போட்டுட்டு, அதாவது அமெரிக்காவுக்கு அதிகமா வரியை போட்டு எங்ககிட்ட இருந்து வரியை வாங்கிக்கிட்டு எங்க நாடு வந்து நிதி பற்றாக்குறையில இருக்கு. அதனாலதான் இந்த நீங்க வசூல் பண்ண வரியால இந்தியாவில் இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு எந்த பயனும் இல்லாம போகுது. அதனாலதான் நான் வந்து 50% வரியை நான் போடுறேன் என்று சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து போட்டாரு. இதையெல்லாம் சுட்டி காட்டி தான் அமெரிக்காவோட வர்த்தக ஆலோசகர் பீட்டர் நொவேரா வந்து அப்படி ஒரு வார்த்தை, பிராமணர்கள், பார்ப்பனர்கள் இந்திய மக்களின் உழைப்பை சுரண்டி பிழைக்கிறார்கள் என்ற அந்த வார்த்தையை சொன்னாரு. இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுடைய கருத்துக்களை நம்மளோட பகிர்ந்து கொண்டு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.